பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் படும் அவதியில ஒரு முக்கியமான அவதி என்னன்னா, தீராத கொடிய நோய். நான் டெய்லியும் மாத்திரை சாப்பிட்றேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்டா போயிட்டுருக்கு. ரெகுலரா ஹாஸ்பிட்டல் போணும், மருந்து சாப்பிடணும், ஊசி போடணும். அந்த மாதிரி தீராத கொடிய நோய் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் வழிபாடு இருக்கா? அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு வீட்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீந்தில் கொடி. கத்தாழை எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே கத்தாழை மாட்டியிருப்பாங்க. அப்போ கத்தாழை என்னன்னா, காற்று தேவையில்லை, மண் தேவையில்லை, நீர் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் வளரும் செடி தான் கத்தாழை. அது மாதிரி சீந்தில் கொடியும் பஞ்சபூதம் எதுவுமே இல்லாமல், நீர், காற்று, மண், ஆகாயம் எதுவுமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி சீந்தில் கொடி. அப்போ அந்த சீந்தில் கொடியை வீட்டில் வைங்க, உங்கள் ஹாலில் வைங்க. ஏதோ ஒரு இடத்துல வச்சாலே, சும்மா அதை நம்ம போட்டோம்னாலே இது வளரும். ஜன்னலில் மாட்டி வச்சாலே அது வளரும். அப்போ அந்த சீந்தில் கொடி வளர வளர, சீந்தில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நோய் நீங்குதல் அப்படிங்கிறது அதுக்கான தூய தமிழ் வார்த்தை. அப்போ நோய் நீங்கும் கொடி, அதுதான் அதுக்கு பேர் சீந்தில் கொடி. அப்போ சீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கெட்ட சக்தி, அந்த துர்சக்தி நம்ம உடம்புல இருந்து வெளில போகணும் அப்படின்னா அதுதான் சீந்தில் கொடி. இந்த சீந்தில் கொடியை வீட்டில் வைக்கணும். அப்போ என்ன இந்த சீந்தில் கொடி, அதுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தா, சீந்தில் கொடி ராமாயணத்தில் ராவணனோட வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு முக்கிய பங்கு வச்சு இந்த சீந்தில் கொடி. இப்போ ராவணன் சிவபெருமானை இலங்கைக்கு கொண்டு வந்துடணும், தன்னுடைய நாடு செல்வ செழிப்பாகணுங்கிறக்காக இலங்கைக்கு சிவபெருமானை தூக்கிட்டு வர்றதுக்காக கைலாயத்துக்கு வர்றாரு. இதை தெரிஞ்ச பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை அந்த கைலாய மலைக்குள்ள மறைச்சு வச்சிடறாங்க. இதை தெரிஞ்ச ராவணன் என்ன பண்ணுறாரு, எப்படியும் இந்த சிவபெருமான் கைலாய மலைக்குள்ள தானே இருப்பார், நம்ம மலையவே சேர்த்து தூக்கிட்டு இலங்கைக்கு கொண்டு போயிடுவோம்னு சொல்லி அந்த மலையை தூக்குறதுக்கு எடுக்கிறார். உடனே சிவபெருமான் மேலே தன்னுடைய பெருவிரலால் அவரோட ராவணனோட தலையை அமுக்குறாரு. உடனே ராவணன் அதில் பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாரு. அந்த பாதாளம் ஒரு இருட்டு அறை. அப்போ இருட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாம் கல் மண் அது மட்டும்தான் இருக்குது, கருப்பாக இருக்குது. அப்போ ராவணன் அதீத சிவபக்தன், என்ன பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். அப்போ சிவ தாண்டவ ஸ்தோத்திர பாடல் பாடுனா சிவபெருமான் மனம் இறங்கி தன்னை விடுவிச்சிருவார் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி சிவத்தாண்டவ ஸ்தோத்திர பாடல் பாடுனா இதிலிருந்து தப்பிச்சு வெளில வந்துடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு ராவணன் மண்களையும் கல்லையும் மண்ணையும் சேர்த்து ஒரு சிவலிங்கம் பண்ணுறாரு. பண்ணவே மேலிருந்து பாறாங்கல் விழுகுது, சிவலிங்கம் உடஞ்சி போயிடுது. அப்போ இந்த சிவலிங்கம் வேற உடையாமல் இருக்கணும். அடுத்து சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் வேற பாடணும். அப்போ சிவத்தாண்டவ ஸ்தோத்திர பாடல்னா எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மட்ட பாடல். ஜட்டாட்டவி கலச்சல பிரவாக பாவித்தஸ்தலே ஹலேவலம்பிய லம்பித்தம் புஜங்க துங்க மாளிதம் டமட்ட மட்ட மட்டம் மண்ணி நாத மட்டம் மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோத்துன சிவம் சிவம் ஜடாக்கடாக சம்பிரம பிரமணிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான முர்தரி தகத் தகத் தகத்த வல்லர் ஆடப்பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதீக்ஷணம் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் அது பாடல். அப்போ அந்த பாடலை வேற பாடணும். அடுத்து இந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ என்ன பண்றாருன்னா, ராவணன் சுத்தி முத்தியும் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல சீந்தில் கொடி படர்ந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஆமை நடந்து போயிட்டு இருக்கு. என்னது இது, இந்த காற்று கிடையாது, மண் கிடையாது, நீர் கிடையாது, எப்படி இந்த கொடி வளருதுன்ட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி இந்த ஆமையும் உயிர் வாழுது அப்படின்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஆமைகிட்ட கேட்குறாரு, ஆமையை இந்த மாதிரி நான் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறாரு. ஆமை என்ன பண்ணுது, தன்னுடைய உடம்பு மேலே இருக்கிற ஓடை எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே என்னுடைய ஓடை கோபுரமாக வச்சுக்கோங்க, அப்போ பாறாங்கல் விழுந்தாலும் அந்த ஓடு மேலே தானே விழும், சிவலிங்கம் உடையாது அப்படின்னு. அதே மாதிரி வச்சுட்டார். அடுத்து இந்த சீந்தில் கொடி என்ன பண்ணுது, இவர் யாழ் மீட்டி பாடல் பாடணும். அப்போ யாழ் தன்னுடைய நரம்புகளை எடுத்து யாழ் மீட்டி இந்த மட்ட பாடல் பாடுறாரு. அப்போ அந்த நரம்புகள் எடுத்தோன்னா செத்து போயிடுவோம். அப்போ 20 நிமிஷம் அந்த பாடல், 10 நிமிஷம் வேணா நரம்புகள் எடுத்தா உயிர் வாழ முடியும், மீதி 10 நிமிஷத்துக்குள்ள அவர் இறந்து போயிடுவார், பாடல் பாட முடியாது. அப்ப என்ன பண்றாரு, இந்த சீந்தில் கொடி தன்னுடைய பிராணனை இந்த ராவணனுக்கு கொடுக்குது. அப்போ இந்த பிராணனை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு உயிர் கிடைக்குது. அப்போ இந்த சீந்தில் கொடி
ராவணனின் உயிரையே காப்பாற்றியது. அப்ப எப்படி ராவணனின் உயிரை இந்த சீந்தில் கொடி காப்பாற்றியதோ அது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இந்த சீந்தில் கொடி வச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் அது காப்பாற்றும். அப்ப இதுதான் இந்த சீந்தில் கொடிக்கான இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த சீந்தில் கொடியனால ராவணன் உயிர் பெற்று திரும்ப பாடல் யாழ் மீட்டி பாடல் பாடி திரும்ப சிவபெருமான் மனமும் திரும்ப ராவணன் மேல கொண்டு வர்றாரு. அப்ப அவருக்கு கொடுத்த பேர் தான் ராவணீஸ்வரர். ராவணன் அப்படிங்கிற பெயர் அப்பதான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி அவர் பெயர் லங்கேஸ்வரன். அப்ப ஈஸ்வரன்ற பெற்றவர் சிவபெருமான், சனீஸ்வரன், அடுத்து ராவணீஸ்வரன். இந்த 3 பேர் மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவங்க. அப்ப அவங்களுக்கே அந்த ஈஸ்வர பட்டம் பெற உதவி செய்தது இந்த சீந்தில் கொடி. அப்போ நீங்க வாழ்க்கையில உயர்வு பெறணும், உங்களுடைய நோய் நீங்கணும், உயிர் சம்பந்தமான கண்டங்கள் உங்களுக்கு உண்டு. இப்ப தீராத நாள்பட்ட கொடிய நோய், ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குது, இல்லை கேன்சர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, இல்லை டயாலிசிஸ், சுகரு, அந்த மாதிரி நீண்ட நாள்பட்ட நோய் எது இருந்தாலும் சரி வீட்டில் சீந்தில் கொடி வைங்க. அது உயிர் சக்தி. அது எப்படி உங்கள் ராவணனை காப்பாற்றியதோ அது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் உயிரையும் அது காப்பாற்றும். அதனால வீட்டுக்குள்ள சீந்தில் கொடி வாங்கி வைங்க. அது வளர வளர உங்களின் உயிர் சக்தியும் வளரும். அப்ப இது எல்லாமே நான் என்னுடைய வாழ்வில் நான் கண்ட உண்மையை மட்டும்தான், நான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி பார்த்ததை மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லுவேன். அதனால இதை நான் பண்ணி பார்த்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நீங்களும் இதை பண்ணுங்க, வாழ்க்கையில வளம் பெறுங்க. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.